சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா நிற்கிதுலையா, இதுதான் மஹேந்திரா பொலேரோ பிக்கப்பு வெங்காய லோடு. இந்த வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா காரைக்கால் தான் போகிறோம். வண்டியும் ஃபைனலாக லோட் பண்ணிட்டு டயர்லாம் போட்டு கட்டிட்டு ஸோ கிளம்ப வேண்டியதான். அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேராக பெட்ரோல் பங்கு தான் போகிறோம். போயிட்டு வண்டி டேங்கை ஃபில் பண்ணிட்டு நம்ம டியூட்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மன்னார்லேருந்து திருவாரூர் டு நாகப்பட்டினம் ரோடு பிடிச்சி நாகப்பட்டினம்லேருந்து காரைக்கால் இந்த ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்துட்டீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம லொக்கேஷனை ரீச் பண்ண போகிறோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினும் வந்துட்டு பாஸ் ஆகிட்டு, ஸோ நம்மளும் வந்துட்டு ட்ரெயின் பாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம். ஸோ லோட்மேன் வராத காரணத்தினால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் மேலே ஏறி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லோட்மேன் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் என்ன பண்ணாங்க, டக்குன்னு எல்லாம் லோடில் நமக்கு அன்லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அன்லோடு ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிட்டு, ஸோ அதையும் முடிச்சுட்டு நம்ம வண்டியை எங்கே ட்ராப் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவாரூரில் தான் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக திருவாரூர் ரீச் ஆகிட்டு வண்டியெல்லாம் அவங்க சொன்ன இடத்துல பார்க் பண்ணிட்டு சேஃபாக ஸோ நம்மளும் வந்துட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்புறப்ப என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சம்பவம் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டியெல்லாம் பார்க் பண்ணியாச்சு, ஆனால் வண்டி சாவி வந்துட்டு நான் கையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். திருப்பி அப்புறம் ஃபோன் பண்ணி அவங்க நம்ம கஸ்டமர் வந்துட்டு என்ன பண்ணாங்க, வண்டி எடுத்துகிட்டு அவங்களே வந்துட்டாங்க. ஸோ வந்து நம்மகிட்ட கீயும் கலெக்ட் பண்ணிட்டு நம்மளையும் வந்துட்டு திருவாரூர் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணி நானும் பஸ் ஏறியாச்சு. ஸோ பஸ் ஏறிட்டு நம்மளும் மன்னார்குடி வந்துட்டோம். ஸோ இந்த டியூட்டி நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே போல் இந்த டியூட்டிக்கு வந்துட்டு நான் மன்னார்குடிலேருந்து காரைக்கால் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுன்னாக்கா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.